سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்கு, முஃமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு கபரிலே அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய ஆடைகளையும் சொர்க்கத்தினுடைய விரிப்புகளையும் சொர்க்கத்தினுடைய காற்று நறுமணங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என்பதை நாம் கடந்த தினங்களிலே பார்த்தோம். பாருங்க, இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு அறிவிப்பில் சொல்லித்தர்றாங்க, நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு ரிவாயத்தில் ஒரு செய்தி ஒன்று வருகிறது. என்னன்னு சொன்னால், யுமஸ்ஸலு லஹு ரஜுலுன் ஹஸனுல் வஜ்ஹி ஹஸனுல் சியாபி, அதே போல தய்யிபுர் ரீஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கபரில் அடக்கப்பட்டு அவரிடத்துல முன்கர் நக்கீர் அந்த கேள்வி கணக்குகள் எல்லாம் முடிந்து அவருக்கான சொர்க்கத்தினுடைய அந்த விரிப்புகள், சொர்க்கத்தினுடைய அந்த ஆடைகள், சொர்க்கத்தினுடைய அந்த நறுமண காற்று இவைகளெல்லாம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு பிறகு அங்கே அழகிய முகம் கொண்ட நல்ல அழகான முகம், பார்த்தோன்னா அப்படியே கவருகிற மாதிரியான அழகிய தோற்றம், அந்த முகத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒருவன் அங்கே வருகை தருகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ஆடையை பார்த்தால் அவ்வளவு அற்புதமான ஆடை, நறுமணம் வீசக்கூடிய ஆடை. அவருடைய ஆடை இருக்க நறுமணம் கொண்ட ஒரு அற்புதமான ஆடை. ஹசனு சியாபி, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அதே போல தய்யிபுர் ரீஹி, அதிலேருந்து வரக்கூடிய வாசனை இருக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த சொர்க்க விரிப்பை கொடுத்து படுக்க வைக்கப்பட்டிருக்கிற இறை நம்பிக்கையாளரிடத்திலே, அந்த முஃமினிடத்திலே, அந்த நல்லவரிடத்திலே கபரிலே வருகை தருகிறார். வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கேட்குறாரு. அவர் அப்போ வந்து சொல்கிறார், அவர் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்து சொல்கிறாரு, அபுஷிர் பில்லதி, நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை நான் சொல்லுகிறேன், சுப செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னன்னு சொன்னா, எசுருக்க, நீங்க எல்லாம் இங்க கவலையே உங்களுக்கு இல்லை. என்னங்க, கபர்ல கவலை, புழு பூச்சி வரும், பாம்பு தேடு வரும், நம்முடைய சதைகளை சாப்பிடும். அப்படியெல்லாம் நம்ம பூமியில வாழும்போது நமக்கு அந்த மனோநிலைகள் நமக்கு இருக்கு இல்லை. பெரிய எலும்புகள் தான், சமயங்களில் எலும்பு கூட இல்லாம கபர்ல சுத்தமா சாப்பிட்டுடுது. இந்த பயமெல்லாம் நமக்கு இருக்கும் இல்லை. இப்போ அந்த அழகிய முகம் கொண்டு இருக்கிற அந்த வானவர் வந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்றை நான் சொல்லுகிறேன், நீங்களே மகிழ்ச்சியா இருக்கலாம், எந்த கவலையும் உங்களுக்கு இங்கே இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த கபரை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்து விட்டான். அந்த மலக்கு சுப செய்தி சொல்றார். அதோட நிறுத்தல் இன்னும் சொல்றாரு, அபுஷிர் பி ரிதுவானி மினல்லாஹி, இன்னும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, கிடைக்கும். நாளை மகிஷர் மீதானவைகளெல்லாம் கடந்து நீங்கள் வருகிற பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதை இப்பொழுதே உங்களுக்கு சுப செய்தியாக சொல்ல வந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், நான் உங்களுக்கு சுப செய்தி சொல்லுகிறேன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு என்று அந்த அழகிய முகம் கொண்ட நறுமண ஆடை கொண்டிருக்கிற அந்த மனிதர் என்ன செய்வார்னு சொன்னா, அந்த மலக்கு கபர்ல வந்திருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, அது மட்டுமல்ல, நிரந்தர இன்பங்களை கொண்ட சொர்க்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இங்க ஒரு விரிப்பு, ஒரு ஆடை,
அந்த தென்றல் காற்று, சுவனத்தினுடைய காற்று, சுவனத்தினுடைய அந்த சுகபோகங்கள் கொஞ்சம் அப்படி உங்களுக்கு காட்டப்படுதே தவிர, ஆனால் நிரந்தரமான அந்த சுகபோகங்கள், சொர்க்கத்தினுடைய அந்த நற்செய்தி உங்களுக்கு இருக்கிறது என்பதை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சுப செய்தி இப்பொழுது சொல்லப்படுகிறது என்று சொல்லி அந்த வானவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் சொல்லுவார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல அதை சொல்லி காட்டுறான் பாருங்க. வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலா ஹீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தூக்கி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்புற நேரத்தில் அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பூமிக்கு நீங்க போயிடுங்க. வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிச்சரங்களாக இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பூமியிலே உங்களுக்கு ஒரு வசிப்பிடம் இருக்கிறது, இன்னும் வாழ்வாதாரங்களும் பூமியிலே உங்களுக்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் தான், ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு பூமியில இருக்கிறது. நாம பூமிக்கு மேல வாழ்ற காலம் மட்டும் இல்லைங்க. அது பூமிக்கு மேல வாழ்ற காலம் மட்டும் இல்லாம பூமிக்கு மேல வாழும் பொழுது என்ன செய்யணும், நமக்கு இங்கே வசிப்பிடம் இருக்கிறது, வாழ்வாதாரங்கள் இருக்கு. நம்ம கபருக்கு போயிட்டாலும் நல்லவர்களாக இருந்தால், நல்லவர்களாக நம்ம மூமின்களாக நம்பிக்கையாளர்களாக நாம் இருப்போம்னு சொன்னா அங்கேயும் நமக்கு பூமியினுடைய அந்த உள்பகுதியிலே கபருக்குள்ளே மண்ணறைக்குள்ளே கொஞ்ச நாள் நமக்கான வசிப்பிடமும் அங்கே நமக்கான வாழ்வாதாரமும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுவதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். பாருங்க, அதே போல வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கபூர்ல சொன்னோம், சொர்க்கத்தினுடைய ஆடைன்னு சொன்னோம், சொர்க்கத்தினுடைய விரிப்புன்னு சொன்னோம், அந்த காற்றுன்னு சொன்னோம், எல்லாம் சொல்லிட்டு அந்த அழகிய முகம் கொண்டு வந்து என்ன சொன்னாரு, ஜன்னாத்தின் ஃபீஹா நஈமுன் முகீமுன், நிரந்தர சுகபோகங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னார்ல, அது அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணித்தே தீர வேண்டும். அப்படி மரணித்ததற்கு பிறகு இன்னமாத்து வஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமத்தி, முழுமையான அந்த கூலி எங்க வழங்கப்படும் அப்படின்னு சொன்னா நாளை சொர்க்கத்திலே வழங்கப்படும், கியாமத்து நாளுடைய அந்த நாளிலே வழங்கப்படும் என்று. கபர்ல கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம்தான், கபர்ல கிடைக்கிறதெல்லாம் மண்ணர்ல கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் முழுமையான கூலியை கொடுப்பான் என்று சொல்லி இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அதோட நிறுத்தல, இன்னும் சொன்னாங்க, ஹாதா யௌமுக்கல்லதி குன்த துஅதூன், உங்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்சான்ல இப்படி ஒரு நாள் இருக்கு, இந்த நாள் உங்களுக்கு சுகமாக இருக்கும், நீங்க சுகமாக இருப்பீர்கள் அல்லாஹ் வாக்களித்திருக்கான் அல்லவா, குர்ஆன்ல நீங்க பார்க்கிறீங்கல்ல, அந்த நாள் தான் இந்த நாள், உங்களுக்கு இப்பொழுது சுப செய்தி சொல்லப்படுகிறது என்று சொல்லி அந்த வழக்கு சொல்லுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ ஃபயகூலு லஹு அந்த அப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா கபூர்ல இருக்கிற அவர் கேட்பாரு, நீங்க யாரு, நீங்க வந்து சுப செய்தியெல்லாம் சொல்றீங்களே, பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, உங்களுடைய ஆடையெல்லாம் அப்படியே கவருகிறது, மனம் அப்படியே உங்களின் பக்கம் லயிக்கிறது, மண் அந்த நீங்கள் யார், எங்களுக்கு வந்து சுப செய்தி சொல்றீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தியை உண்டாக்கட்டும். இவர் திரும்ப சொல்றார், நீங்க யாரு, நீங்க இவ்வளவு வந்து சொல்றீங்களே, உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல விஷயத்தை கொடுக்கட்டும், உங்களுக்கும் சுப செய்தி உண்டாகட்டும் என்று கபூர்ல என்ன செய்வார்னு சொன்னா அந்த நல்லடியார் சொல்லுவார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வஜஹக்கல் வஜ்ஹு யுஹயி பில் கைரி, அப்ப என்ன செய்யப்படும்னு சொன்னா அவரிடத்துல சத்தியமாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுடைய முகம் ரொம்ப அழகா இருக்கு, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுடைய முகம் இருக்கு, ரொம்ப அழகான முகமாக இருக்கிறது, நல்ல விஷயத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, நன்மைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த மலக்கு திரும்ப இந்த இறை அடியார்களுக்கு பதில் சொல்லுவார்,
நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சுப செய்தி இருக்கிறது, நல்லதை நான் கொண்டு வந்திருக்கேன், நல்லதே உங்களுக்கு நடக்கும். அப்போ அமலுக்க திரும்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்க கேட்பாங்க, மன்னன் நீங்க யார், நீங்க இப்போ நல்ல விஷயத்துக்கு சொல்றீங்க, யார் நீங்க கேட்கும்போது நான் தான் உங்களுடைய அமலுக்க சாலிஹு, நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்ல அமல்களாக நான் இருக்கிறேன். குர்ஆன் ஓதுனீங்க, தொழுதீங்க, நோன்பு வச்சிங்க, ஜகாத் கொடுத்தீங்க, சதக்கா கொடுத்தீங்க, அடுத்தவர்களுக்கான நல்ல காரியம் நிறைய செஞ்சீங்கல்லவா, அந்த அமல்கள் எல்லாம் சேர்ந்துதான் நாங்கள் இங்கே நான் ஒரு உருவத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மலக்கு என்ன செய்வாருங்க, நல்ல அமல்கள் என்று தன்னை பற்றி சொல்லுவார். ஃபவல்லாஹி மா அலிம்துக இல்லா குன்த சரீஅன் ஃபி தாஅத்தில்லாஹி, நீங்க பூமியில் இருக்கும் பொழுது நல்லது செய்யணும்னா அவ்வளவு வேகமா செஞ்சீங்க, ஆர்வத்தோடு வேகமா செஞ்சீங்க. அதே சமயத்துல பதீஅன் ஃபி மஅசியத்தில்லாஹ், ஒரு தவறு செய்யணும்னா ரொம்ப ரொம்ப யோசிச்சீங்க, இதை செய்யலாமா, இது செய்யக்கூடாது, நான் மூமினாச்சே செய்யக்கூடாதுன்னு யோசிச்சீங்க. அதனால ஃபஜஸாக்கல்லாஹ் கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை நிறைய கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அவரும் சொல்லுவார். கபர்ல இருக்கிற இவர் என்ன செய்வார்னு சொன்னா, உங்களுக்கும் அந்த சுப செய்தி உண்டாகட்டும், உங்களுக்கும் நற்கூலி கிடைக்கட்டும் என்று சொல்லி சொன்னா ரெண்டு பேரும் உரையாடி கொள்ளுவார்கள். நல்ல அமலும் கபரில் இருக்கக்கூடிய நல்லடியாரும் உரையாடி கொள்ளுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா கபரிலே அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.